வணக்கம் இனிய உறவுகளே, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். லட்டு இல்லாம தீபாவளியா? இந்த வருடம் தீபாவளிக்கு கடையில வாங்காம வீட்டிலேயே சுவையான லட்டு செய்யலாம். 30 நிமிடம் போதுங்க. சரி வாங்க சமைக்கலாம். இந்த அளவுல செஞ்சா 20 லட்டு வரங்க. ஒரு பாத்திரத்துல 1.5 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 225 கிராம். இதோட 2 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, சுவைக்கு ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை எல்லோ ஃபுட் கலர். இதை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட 1/4 கப்புக்கு 2 ஸ்பூன் குறைவா தண்ணீர் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து மாவை இது போல விஸ்க் வைத்து கலந்தாலும் சரி, இல்லைன்னா கையால கரைத்தாலும் சரி. ஒரே சமயத்துல அதிகம் தண்ணீர் சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தா மாவு புருடாயிடும், சரியா கரையாது. பாருங்க, இந்த பதத்துல தான் மாவு இருக்கணும். மாவு ரொம்ப திக்கா இருந்தா வாலு போல வரங்க. ரொம்ப தண்ணியா இருந்தா குண்டு குண்டா வராம சப்பையா வரும். இப்போ ஒரு கடாயில 600 ml எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதற்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருக்கணுங்க, இல்லனா பூந்தி சரியா பொரியாது, ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கொள்ளும். ஒரு டிராப் மாவு எண்ணெயில விட்டு பாருங்க. இது போல உடனே பொரிந்து மேல வரணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு தான் பூந்தி செய்யணுங்க. இது போல ஒரு கரண்டி எடுத்துக்கங்க. உங்ககிட்ட ஜல்லி கரண்டி இருந்தாலும் சரி, இல்ல இது போல கரண்டி இருந்தாலும் சரி. இது போல பாதி கரண்டி மாவு எடுத்து ஊற்றி இப்படி தட்டி விடுங்க. பூந்தியை ரொம்ப மொறுமொறுவென்று பொரிக்க கூடாது. அப்படி பொரித்தால் லட்டு பிடிக்க முடியாதுங்க. 40 செகண்டுக்குள்ள பபிள்ஸ் அடங்கியவுடன் சாஃப்டா இருக்கும் போதே எடுத்துடுங்க. இது போல ஜல்லடை பாத்திரத்துல போட்டா நம்ம பூந்தி ரெடி. இப்போ சர்க்கரை பாகு தயார் பண்ணலாம். ஒரு கடாயில 1 கப் தண்ணி சேர்த்து அதோட 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கங்க. இது சரியான இனிப்பு கொண்ட லட்டுக்கு. உங்களுக்கு இனிப்பு குறைவா வேண்டும் என்றால் 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கங்க. இதோட 8 ஏலக்காய், வாசனைக்கு 2 லவங்கு சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இதுல ஒரு சிட்டிகை எல்லோ ஃபுட் கலர் சேர்க்கலாம். ஃபுட் கலர் சேர்க்கலனாலும் பரவாயில்லைங்க. அப்படி சேர்த்தா பிரைட் எல்லோ கலர்ல லட்டு வரங்க. இப்போ இந்த பாகோட நாம பொரித்து வைத்திருக்கோம் இல்லையா, அந்த பூந்தியை எடுத்து நல்லா கலந்து 2 நிமிடம் கொதிக்க விடலாம். இது போல அழுத்தி விடுங்க. ஒரு கொதி வந்தவுடன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கடாயில 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்து அதோட உடைத்த 10 முந்திரி சேர்த்து பொன்னிறமாக வருங்க. இதோட 30 உலர் திராட்சை சேர்த்து திராட்சை எல்லாம் பலூன் போல ஆகணுங்க. இதை எடுத்து பூந்தியோடு சேர்த்து
நல்லா கலந்து விடுங்க. இப்படியே நீங்க லட்டு பிடிச்சா சரியா வராது, தொட்டவுடன் உடைஞ்சிடும். அதற்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குங்க. இது போல கொஞ்சமா பூந்தி எடுத்து ஒரு 10 சுத்து மிக்ஸில போட்டு அரைச்சிக்கங்க. பாருங்க இது போல. இப்ப இதை பூந்தியோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லட்டு பிடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது போல கொஞ்சம் கொஞ்சமா பூந்தி எடுத்து டைட்டாக அழுத்தி இது போல உருண்டை வர மாதிரி பிடிச்சிட்டே வாங்க. அவ்வளவு தாங்க, நம்ம சுவையான லட்டு ரெடி. இந்த தீபாவளி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வர வாழ்த்துகின்றோம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and please subscribe. நன்றி, வணக்கம்.